உலகளவில் பேசுபொருளாக இருக்கிற எம்பாக்ஸ், மங்கி பாக்ஸ், தமிழில் குரங்கம்மை சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு இந்தியாவில் இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃபாரின்லேருந்து வந்தவருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. மனிதர்களும் மிருகங்களும் சேர்ந்து பழகிறதுனாலும் போல் மெக்டானல்ட் ஹேட் அ ஃபார்ம் இப்ப ஏற்பட்ட ஃபார்ம்ஸ்ல மக்களும் விலங்குகளும் சேர்ந்து பழகுறதுனாலதான் பல வியாதிகள் குஷ்ரோகம் இட் கேம் ஃப்ரம் அனிமல், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், டிப்தீரியா, கோவிட் எல்லாமே அவங்க கிட்ட இருந்தா. இதை பத்தி நீங்க எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இது மாதிரி எப்ப வேணா ஒரு புது விஷயம் வரலாம். இந்த வைரஸஸ் வந்து அந்த பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். டப்புன்னு இன்னொரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா திடீர்னு எல்லாரும் ஒரு பெருந்தொற்று மாதிரி ஆயிடும். இப்ப அந்த பேட்டர்ன் மாறுதல், மியூட்டேஷன் இன்னும் வரல. இப்போதைக்கு அது இன்னும் பெருந்தொற்றாகல. நான் சந்தோஷப்படுறேன். விலங்குகள் கூட இருக்கிற உறவு இல்லை, அதை நம்ம எந்த அளவுக்கு அதை நம்மளுடைய உணவுப் பொருளாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது அன்டவுட்டட். நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டா சொல்லுங்க. இந்த மாதிரி 150, 200, 300 மாடு, பன்னி, கோழி எல்லாம் போய் வெட்டி ரத்தம் இதெல்லாம் பண்ணும்போது இது மாதிரி விஷயங்கள் மங்கிங்கிறதே ஒரு தாழ்ந்து ஒருத்தர் பேசுற ஒரு வசை சொல்றாரு. குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட, அதனால உலக சுகாதார மையம் மங்கி சொல்லாதீங்க. ஒரு மனிதனை மங்கின்னு கூறும்போது எம்பாக்ஸ். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலினுடைய சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்போ வந்து உலகளவில் பேசுபொருளாக இருக்கிற எம்பாக்ஸ், மங்கி பாக்ஸ், தமிழில் குரங்கம்மை சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு இந்தியாவில் இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ரீசெண்டாக ஒருத்தருக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரின்லேருந்து வந்தவருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தொடர்ந்து தனிமையில் வைக்கப்பட்டு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுக்கிட்டு. ஸோ அதனால் இப்போ இதை பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. குரங்கம்மை எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிவியரான ஒரு விஷயமாக உலகளவில் இருக்குது. இப்போ உலக சுகாதார மையம் வந்து அதை ஒரு அவசர கட்டமாக அந்த விஷயத்தை ஒரு ஆபத்தான ஒரு நிலையாக அந்த குரங்கம்மை எப்படி பார்க்குறாங்க? அதாவது உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு பெருந்தொற்று, ஒரு எபிடமிக் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால ஒரு அலர்ட்டட்னஸ், எல்லாரும் ஸ்டேட் ஆஃப் ரெடினஸ், பொது சுகாதார அவசர நிலைன்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு, எமர்ஜென்சிக்கு ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். எமர்ஜென்சி அலர்ட், பொட்டன்ஷியல் எபிடமிக், பெருந்தொற்று ஆக முடியும். இப்ப நீங்க ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா இது 2 டைப் இருக்கு. 1B, 1 and 2. காங்கோ, அதாவது ஆப்பிரிக்கால வந்து மேற்கு பக்கம் இந்த காங்கோ, நீஜர், நைஜீரியா அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. இன்னொன்று வந்து அந்த பக்கம் சுடான், ஈஜிப்ட் அந்த பக்கம் இன்னொன்று இருக்கு. பொதுவா இந்த ஏரியால தான் அடிச்சுட்டு இருக்கு, காங்கோவும் நைஜீரியா இந்த ஏரியால. நீங்க கோவிடோட ஒப்பிட்டு பார்த்து, கோவிட் விட்டு 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 பறந்து போகும். அது பறந்து அடிக்கும், சுத்தி அடிக்கும். இது அது மாதிரிலாம் அடிக்காது. இதுவும் தாவும், ஆனா அந்த அளவுக்கு தாவும். ரெண்டாவது, இது வந்துருச்சுன்னா இதுல வந்து சர்வைவல், அதாவது ரொம்ப சிவியரா வரும்போது எபோலா மாதிரி தான் உடனே உங்களுக்கு அடிச்சுட்டு போயிடும். ஆனா லேசா அடிச்சு அப்புறம் வந்து இன்னொன்று லேசா அப்படி சிக்கன் பாக்ஸ் எல்லாம் சின்னமை தாவற மாதிரி இது அந்த அளவுக்கு தாவும். மூணாவது, இது வரைக்கும் ஒருத்தர் அங்க இருந்து துபாயில இருந்து வந்தவருக்கு, ஆப்பிரிக்கால இருந்து துபாயில போய், துபாயில இருந்து இங்க வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிட்டாங்க கேரளால. அவரை வந்து ஐசோலேஷன் தனிமையில வச்சு பார்த்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா ஆயிட்டு இருக்காரு. சோ இந்த டைம்குள்ளார ஒரு 1000-2000 பேர் வந்திருந்தாங்கன்னா நான் ரொம்ப எல்லாரும் பார்த்து பத்திரமா இருக்கணும்னு நான் சொல்லி, நான் வந்து பப்ளிக் என்ன சொல்லணும், பயப்படாம இருக்கட்டும். பப்ளிக் கோவிடுக்கு நீங்க என்னெல்லாம் பிரிகாஷன் சுகாதாரத்துக்கு நீங்க எடுத்தீங்களோ அதை பண்ணிக்கங்க. ஆனா ஐசோலேஷன், லாக்டவுன் அப்படின்னு தேவையில்லை. பொதுவா ஒரு இடத்துக்கு போனா இதை பயன்படுத்துங்க. இதை வந்து நீங்க போட்டீங்கன்னா முக்காவாசி இந்த ஏர் அண்ட் டச் போன் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இது போட்டாலே சரியாயிடும். இந்த ஸ்டேஜ்ல இந்த முகக்கவசம் போட்டு போறதுக்கு அந்த ஒரு அவசர தேவை இன்னும் உருவாகும். ஃபர்ஸ்ட் 1000 இண்டெக்ஸ் பேஷன்ஸ் அது மாதிரி வந்துச்சுன்னா இங்கேயும் அது மாதிரி உஷாரா. பட் கடந்த நானும் ஒரு 1.5 மாசமா இதை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் அது எம்பாக்ஸ்ன்னு சொல்லுங்க, குரங்கம்மைன்னு சொல்லாதீங்கன்னா. ஒரு சில நாடுகள்ல, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இந்த அபார்ஜினிஸ் இருக்காங்கல்ல, ஷெட்யூல்ட் ட்ரைப் பீப்புள், அவங்களே இங்க மங்கீஸ். மங்கிங்கிறதே ஒரு தாழ்ந்து ஒருத்தர் பேசுற ஒரு சொல்லார், ஒரு வசை சொல்லார். சோ குறிப்பிட்ட பகுதி, ஒரு குறிப்பிட்ட, அதனால உலக சுகாதார மையம் அந்த மங்கின்னு சொல்லாதீங்க. ஒரு மனிதனை மங்கின்னு கூப்பிடும்போது இந்த மாதிரி இந்த தாழ்த்தப்பட்டவர்களை பத்தி பேசுற மாதிரி ஆயிடும். எம்பாக்ஸ் எப்போ ஒரு 1000 இண்டெக்ஸ் பேஷன்ஸ் அது மாதிரி வராங்களோ அப்ப நம்ம கட்டாயமா நம்ம சுகாதார துறை வந்து சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம இதெல்லாம் அந்த முகக்கவசம் எல்லாம் போட்டு போக ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து என்ன சொல்லுவேன், மாலுக்கு போகாதீங்க, முகக்கவசம் போட்டுருங்க, அப்புறம் கையை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிட்டே இருங்க, ஒரு மெயின்டென்ஸ் 3 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்னெல்லாம் கோவிடுக்கு பண்ணீங்களோ ரிப்ரைஸ் இப்போதைக்கு தேவையில்லை. கடைசியா ஒண்ணு சொல்றேன், இந்த எம்பாக்ஸ் இருக்குல்ல, இது போல கோவிட் போல மனிதர்களும் மிருகங்களும் சேர்ந்து பழகிறதுனாலும் போல் மெக்டானல்ட் ஹேட் அ ஃபார்ம் இப்ப ஏற்பட்ட ஃபார்ம்ஸ்ல மக்களும் விலங்குகளும் சேர்ந்து பழகுறதுனாலதான் பல வியாதிகள் குஷ்ரோகம் இட் கேம் ஃப்ரம் அனிமல், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், டிப்தீரியா, கோவிட் எல்லாமே அவங்க
அவங்க கிட்ட இருந்தா வந்து. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களை வெட்டி 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 பண்றதுக்காக ஸ்லாட்டர் ஹவுசஸ்ல எல்லாம் வச்சு ஆடுகளையும் மாடுகளையும் வச்சு வெட்ட அதுவும் இந்த கோவிட்ல அந்த வவ்வால் எல்லாம் தீண்டுறதுக்கு அது வைக்கிறது, வவ்வால் சூப் என்ன சூப் வைக்கிறது பாருங்க. இது மாதிரி வைக்கிறதுனால இது மாதிரி கோவிட் போலவும் எம்பாக்ஸ் போலவும் இன்னும் வியாதிகள் நம்ம உலகத்துல வரும். ஸோ இதை பத்தி நீங்க எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இது மாதிரி எப்ப வேணா ஒரு புது விஷயம் வரலாம். இந்த வைரஸஸ் வந்து அந்த பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். டப்புன்னு இன்னொரு பேட்டர்ன் வந்துச்சுன்னா திடீர்னு எல்லாரும் ஒரு பெருந்தொற்று மாதிரி ஆயிடும். இப்ப அந்த பேட்டர்ன் மாறுதல் மியூட்டேஷன் இன்னும் வரல, இப்போதைக்கு அது இன்னும் பெருந்தொற்று ஆகல. நான் சந்தோஷப்படுறேன். அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். அவ்வளவு. ஸோ அப்போ நீங்க சொல்றபடி பார்க்கும் பொழுது பார்த்தா இயற்கை நமக்குன்னு வகுத்து வச்சிருக்கிற விஷயங்களை தாண்டி நம்ம செய்யும் போது அதற்குரிய விளைவுகளை சந்திக்க நேரிடுது அப்படின்னு. குறிப்பாக விலங்குகள் கூட இருக்கிற உறவு இல்ல அதை நம்ம எந்த அளவுக்கு அதை நம்மளுடைய உணவுப் பொருளா எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து இது அன்டவுட்டட். நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா வெறும் ஒரு மானோடவோ ஒரு மாடோட பழகுறதுனால வராது. ஆனா ஒரு பெரிய பண்ணையில அதுவும் எஸ்பெஷலி வெட்டுறதுக்கு இந்த மாதிரி 150, 200, 300 மாடு பன்னி கோழி எல்லாம் போய் வெட்டி ரத்தம் இதெல்லாம் பண்ணும்போது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். குரங்குகள் கிட்ட இருந்து இது பரவி இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று இருக்கு. அது உண்மைதான். ஆமா. ஏன்னா இது எப்படின்னா இதோட நியரஸ்ட் ரிலேட்டிவ் பார்ப்பாங்க. இது போல எந்த வைரஸ் இருந்துச்சுன்னா குரங்குகள்ல வந்து ஒரு அம்மை கொடுக்குற ஒரு வைரஸ் தான். ஸோ இட்ஸ் கால்ட் எம்பாக்ஸ் ஆர் மங்கி, குரங்கு அம்மை போல. ஸோ ஃபைனலா இந்த விஷயத்துல அப்போ நம்ம இப்போதைக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ஹேண்ட் வாஷ் பண்றது அண்ட் மாஸ்க் அணியறது, இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்கு போனா வேணா மாஸ்க் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். என்னன்னா இந்த டிரான்ஸ்பிளான்ட் பேஷன்ஸ், கேன்சர் கீமோதெரப்பி எடுக்கிற பேஷன்ஸ், ரொம்ப வெயிட் லாஸ் ஆன பேஷன்ஸ், இது மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பார்த்துருவாங்க. ஐ மீன் இந்த இப்போ சுகர் பேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்டிகுலர்லி ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. எப்பவுமே இந்த வைரஸஸ் சூறாடும் போது எதிர்ப்பு சக்தி எந்த பேஷண்ட்டுக்கு மனிதர்களுக்கு கம்மியா இருக்கோ அவங்க கொஞ்சம் பத்திரமா இருக்கும். அதுல வந்து ஒரு தலையாய இடத்துல இருக்கிறது சக்கரை வியாதி ரொம்ப சீவியரா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டான ப்ரிகாஷன். பட் இன்னும் அது ஒரு பெருந்தொற்று அளவுக்கு நாம் எல்லாரும் ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பு தேவையில்லைங்கிறது உண்மைதான். ஓகே, பயப்பட தேவையில்ல, தைரியமா இருங்க. தைரியம், ஜாலியா இருங்க. ஓகே, ஷூர் சார். டோன்ட் வரி, பி ஹாப்பி சொல்லி இந்த பதிவை முடிப்போம். ஓகே, கண்டிப்பாக சார். இன்னும் பல்வேறு விஷயங்கள் சார்ந்த கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி. நேயர்களுக்கும் நன்றி.